ஆய் மக்களே அம்முக்கிட்டு சொன்னாங்களே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமி அடுத்து வர பிரமோதம் மக்களை பார்க்க போறோம். அடுத்து வர பிரமோல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபி வந்து ராதிகா வீட்டுக்கு போறாரு மக்களே. ராதிகா வீட்டுக்கு போனால் ராதிகா வீட்டில் இருக்க மக்களே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற மக்களே. அதை வந்து யாருக்கிட்ட சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து கோபி வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க மக்களே. ஈஸ்வரி கிட்ட என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா ராதிகா வீட்டுக்கு போயிட்டுக்கிறா, அவங்க வீட்டுக்கு காலி பண்ணிட்டு போயிட்டுக்கிறா அப்படின்னு சொல்ற மக்களே. அப்படின்னு சொல்றது எங்கன்னா சனியை போட்டோம் அப்படின்னு சொல்ற மக்களே. அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் கட்ட கொண்டாட்டி விட்டு வரீங்க, நீங்க ஏன் தனியா விட்டு வரீங்க அப்படின்னு கேட்குற மக்களே. அது நீ அதேமாரி இனியாவை கல்யாணம் பண்ணி விட்டு போன நீங்க சமாளிப்பீங்களா அப்படின்றாங்க மக்களே. அது போய் கோவப்பட்டு கரெக்டு தான் நீ சொல்றது அப்படின்ட்டு ராதிகா போறாங்க மக்களே. அவரு அவங்க கொண்டாட்டி பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காரு, நீ ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்ட்டு வந்து பாகியலட்சுமி வந்து ஈஸ்வரி கேட்குறாங்க மக்களே. அதுக்கு ஈஸ்வரி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி வந்து என் பையன் என்கிட்ட தான் வருவான், அங்கே இருக்க மாட்டான், அவன் சேர்ந்ததுக்குள்ளே திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்றாங்க மக்களே. அதுக்கு என்ன பாகியலட்சுமி கிட்ட சொல்றாங்க மக்களே. அதுக்கு கோபி என்ன பண்ணுறதுன்னா, நான் திரும்பி வந்துட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. கேட்டு ஓன் பண்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன இருங்க பாய் அப்படின்ற டைலாகோட நான் சொல்ற மக்களே, இருங்க பாய் டைலாகோட ராதிகாவும் அவங்க பொண்ணும் வந்து கூட இருந்திருக்காங்க மக்களே. அது ஈஸ்வரி பார்த்துட்டு சாப்பிட்றாங்க மக்களே. அதோட இந்த வார ப்ரோமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பாய்.